ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு ஃபைசு மேம் அண்ட் வெல்சன்ஸ். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் இயர் இதே டைம்ல தான் என்னோட டயட் வந்து முடியிற ஸ்டேஜ்ல நான் இருந்தேன். அப்போ என்ன வெயிட்ல இருக்கேனோ இப்போ வரைக்கும் அதே வெயிட்ல தான் இருக்கேன். பட் எனக்கு பிடிச்சதும் அப்பப்போ சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மேம். எனக்கு வந்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு. ஏன்னா இவ்வளோ 120 டேஸ் நீங்க சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணி குறைச்சதுக்கு அப்புறம் அது ஏறிடுமோ ஒரு பயத்துல தான் நான் நார்மல் சாப்பாடே வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். பட் ஸ்டில் என்னால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஸோ டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 69-70 கேஜிஸ் இருந்தேன். ஸோ என்னோட டயட் வந்து ஸ்டார்ட் பண்ண நவம்பர் 2024. ஸோ நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், அப்புறம் மார்ச்சோட லைக் ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி டயட் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஒரு 6 கேஜிஸ் வித்வுட் எனி எக்ஸசைஸ் அண்ட் வேற எதுவும் தேவையில்லாத வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு எடுக்காம நான் வந்துட்டு நேச்சுரலா ஒரு 6 கேஜிஸ் குறைஞ்சேன். அண்ட் எனக்கு வெயிட் லாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பிசிஓடி ரிவர்சல் வந்து ரொம்ப நல்லாவே ஆச்சு. ஸோ கோவிட் டைம்ல ஸ்டார்ட் ஆனது அந்த பிசிஓடி ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு நார்மலா ஸ்கூலுக்கு காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 இயர் கிட்ட வீட்லயே உட்காரும் போது லைக் ரொம்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஆக்னி, ரெகுலர் பீரியட்ஸ்னு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதோடய ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் வந்து வருமா வராதான்னு ஒரு பயத்திலேயே சாப்பிடலாமா இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமான்னு ஒரு இதுலயே ஓட்டிட்டே இருந்தேன். தென் ஃபைனலி 2024ல உங்களோட கான்டாக்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் சரி பண்ணி இப்போ ஒரு 1.5 வருஷமா ஐம் கெட்டிங் ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ அதுவே வந்து ஒரு ஹாப்பினஸ் மாதிரி இருக்கு. நான் எவ்ரி டைம் வந்துட்டு மேம் ஐ காட் மை பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ இட் வாஸ் அ வெரி ஹெல்த்தி ஜர்னி அண்ட் ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ சோ மச் மேம் ஃபார் யுவர் கைடன்ஸ். என்னோட எல்லா பிடிச்ச ட்ரெஸ்லயும் இப்போ நான் பிஃபோர் ஆஃப்டர் வச்சிருக்கேன். ஆஃப்டர் டயட் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நான் எல்லா கிளைண்ட்டுக்கும் ஹூவர் இஸ் கமிங் ஃபார் பிசிஓடி இவங்க தான் சொல்லுவேன் எப்பவுமே. ஷி ஆல்வேஸ் மெசேஜஸ் மீ. ஒரு பீரியட்ஸ் வரும்போது மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ கான்ஃபிடண்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஐ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க லைக் வாட் வாஸ் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேசிங். மெயினா வந்து பீரியட்ஸ்க்காக தான் வந்தீங்க இல்லைங்களா? ஸோ அபார்ட் ஃப்ரம் பீரியட்ஸ் வாட் இம்ப்ரூவ்மெண்ட் டிட் யூ நோட்டீஸ் இந்த டயட்? வேற என்னெல்லாம் சேஞ்சஸ்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க? ரெசிஸ்டன்ஸ்னு. ஸோ அதனால வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்து மெயினா தெரிஞ்சது வந்து ஹார்மோனல் ஆக்னி ஒண்ணு, இன்னொன்னு வந்து இங்க நெக் கிட்ட இருக்க பிக்மெண்டேஷன். அது ரெண்டுமே டயட்டுக்கு அப்புறம் நல்லாவே குறைஞ்சது. அப்புறம் ஃபேஸ் கட் நல்லா சேஞ்ச் ஆச்சு மேம். ஆமா, நல்ல உங்களுக்கு ரொம்ப பல்கியா தெரியும் உங்க ஃபேஸ். பல்கியா நல்ல சப்பி ஃபேஸா இருக்கு. இப்ப நல்ல அழகா இருக்கு. ஆக்சுவலி இந்த ஹீரோயின்ஸ்க்குலாம் அந்த ஜாலைன் தான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் ஃபேஸுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ இட்ஸ் ஆக்சுவலி ஃபேட் லாஸ் பண்ணாலே நமக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ நான் நிறைய கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய நீங்களே ஷேர் பண்ணிட்டீங்க. அண்ட் லைக் ஹவு குட் யூ மெயின்டைன் இட்? நல்லா மெயின்டைன் பண்ண முடியுது இல்லையா? நீங்க அதை கூட சொன்னீங்க ப்ரீவியஸ்லி யூ ஆர் ஈட்டிங் யுவர் ஃபேவரட் ஃபுட்ஸ். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த டயட்டுக்குள்ள வந்தோன்னு இதே தான் நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கிடையாது இல்லையா? ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்துட்டு அந்த ஒரு கன்சர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈவன் தோ ஒரு நாள் சாப்பிட்டா கூட we can maintain that. and முக்காவாசி பேருக்கு ஏன் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியல அப்படின்னா they will not come from this insulin resistance. அதுல இருந்து வெளியில வந்திருக்க மாட்டாங்க இன்னும். ஈவன் 120 days finish பண்ணவங்க சில பேர் வெயிட் கெயின் பண்ணுவாங்க. லைக் அது என்னன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இன்னும் அவங்க பாடி வெளியில வரல. சோ அவங்க கண்டினியூஸா அந்த வெயிட் போட்டுட்டே இருக்கும். 2 kgs போட்டாங்கன்னா கடகடன்னு போட்டுருது அவங்களுக்கு. அண்ட் அந்த ஒரு ஜேர்னிய ஃபாலோ பண்றது இல்ல. லைக் டயட்னா அந்த ஒரு 4 மாசம் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. தட் இஸ் நாட் ஆக்சுவலி. ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வெல்சன்ஸ் கத்து கொடுத்துருக்கு இல்லைங்களா? சோ வாட் யூ டெல் லைக் அதர் உமன் ஹூ சஃபரிங் ஃப்ரம் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்வீங்க? என்னெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? எஸ் மேம், கண்டிப்பா வந்து நம்பி இந்த டயட்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து கஷ்டமா இருக்கும். பட் ஒரு லைஃப் டைம்க்கு உங்களால வந்து சேஞ்ச் பார்க்க முடியும். லைக் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல், கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இதை மட்டும் டெய்லி பில்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிசிக்கலி, மென்டலி, ஈவன் எமோஷனலி கூட நல்லா போகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியா போயிடும், வெயிட்டும் சரியா போயிடும் அந்த மாதிரி. சோ கண்டிப்பா நம்பி இந்த டயட்குள்ள எல்லாரையும் வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுவேன். தேங்க்யூ சோ மச்.